டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் ஐட்டம். ப்ரிவலன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் வெயிட் அமங் இண்டியன்ஸ் அப் நியர்லி 5-fold in 30 years. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒபிசிட்டி, எக்ஸஸ் வெயிட் 5 மடங்காக வளர்ந்துருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி. இதை 2 விதமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி 23.6 crore பாப்புலேஷன் ஓவர் வெயிட், அதாவது 18% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் ஓவர் வெயிட் இந்தியா. இது வளர்ச்சி தானா அப்படின்னா, வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை தான் அதில் உணர்கிறோம். இப்போ டாக்டர்ஸ் பெரும்பாலும் அக்ரி பண்ணிப்பாங்க, ஏர்லி ஏஜில் குழந்தைங்க எவ்வளவு ஊட்டச்சத்து கிடைக்குதோ, சாப்பாடு கிடைக்குதோ, அதை பொறுத்து தான் அவங்களுடைய அந்த பாடியோடைய ஸ்ட்ரக்சர் அதுதான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ராவல் ஆகுது. அப்போ நமக்கு மட்டும் சுதந்திரமாகி நம்ம டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும்போது நம்ம மட்டும் எதுக்கு ஒபிசிட்டியில் போகிறோம் அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய ஜெனட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது உலகம் முழுக்கவே இந்த அதிகமான தொப்பை வைத்திருக்கவங்க பார்த்தா நம்ம இந்தியாவை தான் இருக்கோம். ஈஸ்டில் நம்ம தாண்டிட்டா சைனா, ஜப்பான், கொரியா, நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஒபிசிட்டியான ஆளுகளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். யூரோப்பில் கொஞ்சம் உண்டு. ஒன்று ஜெனட்டிக்கலாக இருக்கலாம், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியடில் என்ன தான் ஃபுட்டு நிறையா வந்தாலும் மேனுவல் ஒர்க்கு அதிகமாக இருந்த காலகட்டங்கள். அதாவது மெஷினைசேஷன் இல்லை, அக்ரிகல்ச்சர் ஒரு ப்ரிடாமினன்ட் இண்டஸ்ட்ரி ஒரு ப்ரிடாமினன்ட் இண்டஸ்ட்ரி. இது எல்லாமே அவங்க ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சிறுசாக இருந்தது. இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா நிறைய உட்காந்து வேலை பார்க்குற அவசியங்கள் இருக்கலாம். ஸோ நமக்கு வளர்ச்சி ஒரு வீக்கத்தை தவறாக கொடுத்து விட்டது. இப்போ ஃபிசிக்கலாக ஹெல்த்தை மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வந்து விட்டது அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளத்தால். இது வளர்ச்சி ஒரு நோயை உருவாக்குற வளர்ச்சியாக, அதனால தான் நம்ம வீக்கம் நான் யோசிக்கிறதுக்கு காரணம் இதான். ஸோ இப்போ இதுக்கான ஹெல்த் விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, யோகா, வாக்கிங், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஒபிசிட்டி ஒரு லெவலுக்கு மேலே போகும் பொழுது ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், டைப் 2 டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், மல்டிபிள் கேன்சர்ஸ் அக்கரிங் அட் யங் ஏஜ், இதெல்லாம் டாக்டர்ஸ் காஷன் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு டைமென்ஷனும் இருக்குது. அதாவது ஒரு பக்கம் 23.6 கோடி இந்தியர்கள் எக்ஸஸ் வெயிட்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்டர் 5 ஏஜ் இருக்க சில்ட்ரனில் 35% மால் நியூட்ரிஷனில் சஃபர் ஆகிறாங்க. இதுவுமே வளர்ச்சி, நோயை நோக்கிய வளர்ச்சி, வீக்கம் சொல்கிறோம். ஒரு பக்கம் ஒரு 35% ஆஃப் குழந்தைங்க, அரௌண்டு ஒரு 25 crores வச்சுக்கலாம், சாப்பிடாமல் இருக்கிறாங்க, மால் நியூட்ரிஷனில் இருக்காங்க. ஒரு பக்கம் 23.6 கோடி பேர் ஒபிசிட்டியில் இருக்காங்க. ஒபிசிட்டி டெஃபினட்டாக ஒரு ரிச்னஸ் உடைய விஷயந்தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை.